Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல மட்டன் நுரையீரல் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபியை நம்ம இன்னைக்கு குக்கர்லயே சிம்பிளா எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Southern Food Tamilல Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போது 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டைத்துண்டு சேர்த்துக்கிட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 100 கிராம் போல் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். இதில் ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 கிலோ போல் மட்டன் லங்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஆட்டுடைய லங்ஸு. இந்த நுரையீரலை சேர்த்த உடனே நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்க்கக்கூடாது. இது ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்க்கணும். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு 50% வெந்துருச்சு. நம்ம இந்த லங்ஸில் எந்த தண்ணியுமே சேர்க்கல, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க. இதில் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி, நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் செமி கிரேவியாக வரதுக்காக. நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த நுரையீரலே நிறைய தண்ணி ரிலீஸ் பண்ணும். இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு நம்ம ஒரு 7லேருந்து 8 விசில் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். இப்போ பாருங்க, விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நுரையீரலும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் நுரையீரல் கிரேவி சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ்க்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.